Shalom, this is Priscilla. I welcome you all to this audio podcast 4. ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் காட்ஸ் டிஸ்பிளே பற்றி சில விஷயங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். ஸோ கடந்த வருடத்தில் திருப்பூரில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்போ கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரம் கவர்மெண்ட். ஸோ அந்த எக்ஸ்போக்கு போயிருந்தப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி B2B எக்ஸ்போஸ் எல்லாம் நம்ம போகும்பொழுது பார்த்தா அங்கே வந்து சேல்ஸ் இருக்காது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்டை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அவங்க கம்பெனி பற்றி. தென் வந்து சர்வீஸ் பேஸ்டு அது எல்லாமே அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது அந்த ஒவ்வொரு கம்பெனிஸுமே அந்த எக்ஸ்போவில் வரும்பொழுது அவங்கக்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸை வந்து அங்கே டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படி பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் டு அட்ராக்ட் த அட்டென்ஷன் ஆஃப் த பீப்புள். அங்கே வரக்கூடிய ஜனங்களுடைய அட்ராக்ஷனை அவங்க கம்பெனி பக்கமாக கொண்டு வரணும். பிகாஸ் ஒரே ப்ராடக்டை பண்ணுகிற நிறைய கம்பெனிஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ அதில் எல்லாத்துலேயும் இவங்க கம்பெனி எந்த விதத்தில் அந்த ப்ராடக்டில் பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத ஜனங்களுக்கு காட்டி அவங்கள அந்த கம்பெனிக்குள்ளே அவங்க கொண்டுட்டு வர்றதுக்கான சிறந்த அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது நான் வந்து அந்த இடத்துல ஒரு ப்ராடக்டை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இது சேல் கிடையாது, நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு வாங்க, விசிட் பண்ணுங்க, அங்கே நிறையா உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போல தான் கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு, நம்மளை அவருடைய மகிமைக்கு ஒரு டிஸ்பிளேவாக நம்மளை வச்சிருக்கிறார். ஐ மீன் ஸோ ஆண்டவர் வந்து உங்களை இந்த உலகத்தில் அவருடைய மகிமையினுடைய ஒரு டிஸ்பிளேவாக வச்சிருக்கிறார். ஸோ எப்படி ஒரு கம்பெனி ஒரு எக்ஸ்போவில் வந்து அவங்களோட பெஸ்ட் ப்ராடக்டை கொண்டுட்டு வந்து வைக்கிறாங்க, அவங்க அதை வச்சு அவங்களுடைய கம்பெனியோட தரம் எப்படிப்பட்டது, அவங்க கம்பெனி வந்து அந்த பொருளை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரிஞ்சும் இந்த கம்பெனியோட வொர்த் இந்த அளவுக்கு இருக்கும், இவங்களோட அந்த மேனுஃபேக்சரிங் அந்த கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கும், அவங்க அந்த ப்ராடக்டுடைய அதோடைய அந்த ஷேப், அதனுடைய அந்த டிஸ்பிளே அதெல்லாம் வச்சே நம்ம என்ன செஞ்சிடலாம்னா அந்த ஒரு ப்ராடக்டை வச்சு அவங்களோட ஹோல் அந்த டிபார்ட்மெண்ட் அவங்க முழு கம்பெனியுமே எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணிட முடியும். ஸோ அது மாதிரி தான் பரலோகமும் வந்து நம்ம ஒவ்வொருத்தரையுமே வந்து அவருடைய மகிமையினுடைய ஒரு டிஸ்பிளேவாக ஒரு ஷோகேஸாக உங்களை இந்த பூமியில வச்சிருக்கு. ஏன் ஸோ அப்போ பரலோகத்தினுடைய தரத்தை உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படியாக உருவாக்கப்பட்டவர்கள் நம்ம. ஆமீன். ஸோ அப்போ கடவுள் என்ன செய்யறாரு, உங்கள் ஒவ்வொருத்தரையுமே வந்து அவருடைய தரம் எப்படி ஒரு கம்பெனி அவங்களோட தரத்தை ஜனங்களுக்கு காட்டுறதுக்கு, ஏன்னா சொல்லும் பொழுது புரியறதை விட அவங்க பார்க்கும் பொழுது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்காகவே அவங்க அந்த எக்ஸ்போல எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அது மாதிரிதான் பரலோகத்தினுடைய தரம், ஆண்டவருடைய தரம் எப்படிப்பட்டதா இருக்கும். அவர் ஒரு பொருளை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்றாரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு வொர்த்தா இருக்கும், எந்த அளவுக்கு அது வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்டா இருக்கும் அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு காட்டுறதுக்காகவே ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த பூமியில உருவாக்கி படைத்து வைத்திருக்கிறார். ஆமீன். ஸோ அப்போ நம்ம வந்து ஏதோ கடவுளை வந்து ஆராதிக்கிறதுக்காக அவருக்கு வந்து நம்ம துதிக்கிறதுக்காக மட்டும் ஆண்டவர் நம்மளை வந்து படைக்க கிடையாது. ஸோ நம்ம ஒவ்வொருத்தரையுமே வந்து அவருடைய ஸ்டாண்டர்டை வந்து அவருடைய கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு, அவருடைய ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு, அவருடைய அந்த கிரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதனுடைய ஒரு டிஸ்பிளேவாக தான் இந்த பூமியில ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். ஏமேன். ஸோ அப்போ வந்து அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம் அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும் பொழுது அவங்க வந்து நிறைய எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அந்த ஃபுட் மெனூஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. அது இல்லாம பார்த்தோம்னா ஈச் ரெஸ்டாரண்ட் தே ஹாவ் அ சிக்னேச்சர் ப்ராடக்ட். எங்களோட ரெஸ்டாரண்ட்டினுடைய ஒரு சிக்னேச்சர் ப்ராடக்ட் ஒன்று இருக்கு, ஒரு மெனு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. சேம் எக்ஸாக்டா அதே போலதான் பரலோகமும் வந்து என்ன பண்ணுன்னா உலகத்துல எல்லா மனிதர்களும் நிறைய பேர் இருந்தாலும் கூட உங்களை வந்து ஆண்டவர் என்ன செய்றாரு, he or she is my signature creation அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னுடைய ஒரு
ஒரு விசேஷமான ஒரு படைப்பு, விசேஷமானவங்க இவங்க, இவள் வந்து விசேஷமானவள், இவள் விசேஷமானவன் அப்படின்னு சொல்லி நம்ம மேல ஒரு ஹெவனுடைய ஒரு சீலை நம்ம மேல அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஐ மீன் ஸோ அப்போ ஹெவனுடைய ஒரு க்ளோரி, ஆண்டவருடைய அந்த கிரியேட்டிவிட்டி, ஹெவன் ஸ்டாண்டர்ட் அது மட்டும் கிடையாது, அவருடைய ஸ்பெஷல் ஒரு யூனிக் ஒரு ப்ராடக்டாக, ஒரு கிரியேச்சராக நம்மள ஆண்டவர் இந்த பூமியில வச்சிருக்கிறார். ஐ மீன் ஸோ அப்போ இனி வர நாட்கள்ல ஹெவனுடைய அந்த ஸ்டாண்டர்ட் நமக்குள்ள இருக்கு, ஆல்ரெடி அது எல்லாமே நமக்குள்ள இருக்கு, அது எல்லாம் வந்து ரிவீல் ஆக போகுது. ஐ மீன் ஸோ அப்போ ரீசன்ட் டேஸா காட் என்கிட்ட சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம்னா, அந்த ஹெவன் ஸ்டாண்டர்ட் வந்து அது ரிவீல் ஆக போகுது, உள்ள இருக்கிறது அது எல்லாமே என்ன செய்ய போகுது, வெளியே வரப்போகுது. இப்போ ஒரு பூ எடுத்துட்டோம்னா அது உள்ள வந்து பார்த்தா அந்த சில அந்த விதைகள் எல்லாமே உள்ள இருக்கும், அது விரிய விரிய என்ன செய்யும், அது என்னோட அந்த அந்த உள்ள இருக்கிறது எல்லாமே நம்ம பார்க்க முடியும், அந்த விதைகளை நம்ம பார்க்க முடியும், அதோடைய அழகு முழுவதுமாக வெளிப்படும். அது போல நமக்குள்ள கடவுள் வச்சிருக்கிற அந்த யூனிக்னஸ், அந்த ஹெவன் ஸ்டாண்டர்டு, கடவுளுடைய கிரியேட்டிவிட்டி, அவருடைய க்ளோரி, அது எல்லாம் என்ன செய்ய போகுதுன்னா உள்ள இருந்து வெளியே ரிவீல் ஆக போகுது. ஏமேன் அது உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளே இருந்து, இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளே இருந்து அது ரிவீல் ஆக போகுது இந்த கம்மிங் டேஸ். ஐ மீன் ஸோ அப்போ வந்து தேவன் அந்த பூமியை படைக்கும் பொழுது நமக்கு தெரியும், ஆதியாகமத்துல ஒவ்வொரு இதுவும் பார்க்கும் பொழுது நல்லதுன்னு சொன்னாரு, நல்லதுன்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு நம்ம பார்க்குறோம். ஆனா ஹீப்ரூல பார்த்தோம் அப்படின்னாக்கா அது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, அதை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு பிளசன்ட் அவருக்குள்ள ஏற்பட்டுச்சு, அதாவது ஒரு பர்ஃபெக்ட் லுக் அப்படின்னு சொல்லி அதுல கொடுத்துருப்பாங்க, ஒரு மன நிறைவு அவருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி எல்லாம் அவர் பர்ஃபெக்டாக எல்லாமே ஒரு பிளசன்ட்ஃபுல்லாக அவர் செஞ்சு முடிச்சதான் பிசாசு எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, அதை எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணி அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம அவன் பண்ணி வைக்கிறான். அந்த பர்ஃபெக்டா இருந்தது, அந்த ஹெவன் ஸ்டாண்டர்ட், அது எல்லாமே வந்து போயிடுச்சு. அதுக்கு அது எல்லாமே என்ன செஞ்சிருந்தா அவனுடைய அந்த பாவத்தின் நிமித்தமாக வந்த அது எல்லா ஜனங்களை வந்து மூடி போட்டுருது. அப்போ அதுதான் அவங்க மேல வந்து வெளிப்படுத்திட்டு இருந்துச்சு. அப்போ இனி வர நாட்கள்ல இந்த சீசன் எப்படிப்பட்ட ஒரு சீசனா இருக்கு அப்படின்னா, கடவுளுடைய அந்த ஆரம்ப காலத்துல அவர் அந்த உலகத்தை படைச்சு ஆதாம் ஏவால படைக்கும் பொழுது எப்படி அந்த ஹெவன் ஸ்டாண்டர்டு, அப்புறம் கடவுளுடைய மகிமையினால அவர் படைத்தாரோ அது எல்லாம் உள்ள இருந்து என்ன செய்ய போகுது, வெளியே ரிவீல் ஆக போகுது. ஆமென். அப்போ அதனுடைய அந்த அதை ரிவீல் பண்றதுக்கான அந்த சோர்ஸ் அது எல்லாமே ஆண்டவர் சிலுவையில் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஸோ அது இப்போ அந்த சீசன் அது எல்லாமே முழுவதுமாக எல்லாரும் பார்க்கும்படியாக ரிவீல் ஆகிற சீசன். ஸோ அப்போ காட் என்கிட்ட சொன்னாங்க, தீஸ் சீசன் ஆர் த சீசன் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஹெவன் ஸ்டாண்டர்ட். பரலோகம் எப்படி தன்னுடைய தரத்தை மனிதனுக்கு மேல வச்சு அது அந்த மனிதனை அவர் உருவாக்குனாலும் அந்த ஸ்டாண்டர்ட், கடவுளுடைய அந்த ஸ்டாண்டர்ட், பரலோகத்தினுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும், அவருடைய ஒரு கிரியேஷன் வந்து எப்படி இருக்கும். ஏன்னா ஆதாம நம்ம பார்த்தது கிடையாது, எந்த அளவுக்கு அவருடைய யூனிக் அதுல இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, எந்த அளவுக்கு க்ளோரி அவங்க மேல இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அது எல்லாமே இனி வர நாட்கள்ல உங்க மேலேயும் என் மேலேயும் அது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா புக் ஆஃப் ரெவலேஷன்ல கொடுத்துருப்பாங்க. வெளிப்படுத்தினல் 19:7 சொல்லப்பட்டிருக்கும், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆமென். இதுதான் வந்து அந்த மெஜஸ்டி. அப்போ பரலோகத்தினுடைய அந்த மெஜஸ்டியும் அவருடைய க்ளோரி அது எல்லாமே என்ன கொண்டு வந்து ஸ்பிளண்டர், ஒரு பிரம்மாண்டம், அவருடைய அந்த கிரியேஷன்ஸ் அது எல்லாமே வந்து வெளிப்பட போகுது. ஆமென். இந்த பூமியில அவர் ஆதியில எப்படி அதை வந்து படைத்தாரோ அந்த பர்ஃபெக்ட் அது வந்து வெளிப்பட போகுது. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் அண்ட் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஹெவன் ஸ்டாண்டர்ட். இதே விஷயங்கள் தான் பார்த்தோம்னா வெளிப்படுத்தல் 21:9-10 சொல்லப்பட்டிருக்கும். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த
7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஆமீன். ஸோ அப்போ வந்து யோவான் வந்து அதை பார்க்கிறாரு. தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் வந்து தேவனிடத்திலிருந்து இறங்கி வருது. அதுதான் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ அப்போ அதான் சொல்ற, இந்த நாட்கள்ல ஆண்டவர் சபையை வந்து ஹெவன்ஸ் ஸ்டாண்டர்ட், அந்த பரலோகத்தினுடைய அந்த யூனிக்ல, ஒரு ஸ்பிளெண்டர்ல, மேக்னிஃபிஷன்ட்ல, மெஜஸ்டில அது திரும்ப என்ன செய்ய போகுதுன்னா ரிவீல் ஆக போகுது. ஆமீன். அப்போ உங்களுக்குள்ள இருந்து கடவுளுடைய அந்த ஸ்டாண்டர்ட், அந்த பர்ஃபெக்ஷன், அது எல்லாமே ரிவீல் ஆக போகுது. ஆமென். ஸோ அது வந்து எப்படி ரிவீல் ஆகும்னா, அது லைக்கா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறும். இப்போ வந்து ஒரு கொஞ்சம் மாற்றம் வரும், அப்புறம் மாற்றம் வரும், அப்படி கிடையாது. அது எல்லாமே இமை பொழுதுல சடனா இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் சடன்லி. சடனா என்ன செய்ய போகுது, எல்லாமே மாறப்போகுது. ஆமீன். அப்போ அதுதான் வந்து நம்ம பார்த்தோம்னா 1 தெசலோனிக்கர் 5:2 சொல்லப்பட்டிருக்கும், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ஆமீன். அது எப்படி திருடன் வரும்போது நமக்கு தெரியாது, சடனா அந்த காரியங்கள் எல்லாமே நடக்குது. அப்ப அது மாதிரிதான் சடனா என்ன செய்ய போகுதுன்னா, ஒரு அந்த கடவுள் நம்ம மேல வச்சிருக்கிற, சபை மேல வச்சிருந்த அந்த க்ளோரி, அது எல்லாமே சடனா ரிவீல் ஆக போகுது. ஆமென். அது எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. இதுதான் வந்து நம்ம பார்த்தோம்னா ரகசிய வருகை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. லைக் ரகசிய வருகையில எல்லாரும் இமை பொழுதுல மறுரூபமாய் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறோம். இமை பொழுது மறுரூபமாய் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறது இல்ல, அது எல்லாமே சடனா கடவுளுடைய அந்த மகிமை, ஹெவன் ஸ்டாண்டர்ட் அண்ட் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன், அது எல்லாமே வந்து சடனா எல்லாமே ரிவீல் ஆக போகுது. அது எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. ஆமீன். ஸோ அப்போ அதுதான் வந்து எனது இமை பொழுதுல மறுரூபமாகிறது. வித்தின் அ மோமெண்ட், அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம பார்த்துட்டே இருப்போம். நம்ம வந்து நிறைய வருஷங்கள் வந்து சபையில வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை மாத்துங்க, அதை மாத்துங்க, இப்படி இருங்க, அந்த மாதிரி இருங்க, இதை பண்ணாதீங்க, அதை பண்ண, லாட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், லாட் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், எவ்ரிதிங் நம்ம வந்து அதை வந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். பட் சம்டைம்ஸ் வந்து எதுவுமே நமக்கு ரிசல்ட்டே இருக்காது. பட் we are people, we are preaching continuously. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சீசன், திஸ் இஸ் த சீசன் வேர் all the manifestations, the heavens manifestation is going to happen suddenly. Amen. So அப்போ வந்து எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறும், எல்லாமே மாறிட்டே இருக்கு, அப்படி கிடையாது. சடனா அது வந்து எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறோம். ஐ ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு வெட்டிங் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து அந்த பொண்ணுக்கு மணவாட்டிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அது நார்மலாக அந்த வெட்டிங் டைம் வர வரைக்கும் அந்த பொண்ணு என்ன பண்ணும், நார்மலாக இருக்கும். அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் அவங்க என்ன செய்வாங்க, நார்மலாக கேஷுவலாக இருந்துட்டு இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா யார் இதில் பொண்ணு யார் மாப்பிள்ளைன்னே தெரியாது, எல்லாரும் கேஷுவலாக இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த மோமெண்ட் வந்த போது என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த ட்ரெஸ்ஸு, அந்த வெட்டிங்கான அந்த ட்ரெஸ்ஸை போட்ட உடனே நமக்கு என்ன செஞ்சிடும், அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். எவ்வளோ க்ரௌட்ல அவங்க இருந்தாலும் கூட அந்த அந்த அதுக்குரிய அந்த ட்ரெஸ் அவங்க போடும் பொழுது சடனா அவங்களுக்குள்ள அந்த சேஞ்சஸ் வந்துடும். அந்த க்ரௌடுல எல்லாமே அது வந்து சேஞ்சஸா மாற்றி கொடுக்குது. ஸோ அது மாதிரிதான் லைக் வந்து என்ன பண்ணா, ஆண்டவர் இந்த நாட்கள்ல சபையில அவருடைய மனவாட்டில இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் வரப்போகுது. ஐ மீன் ஸோ அப்போ கடவுளுடைய டிஸ்பிளேவாக இந்த பூமியில நாம இருக்க போகிறோம். ஐ மீன் நீங்களும் நானும் ஒவ்வொருத்தரும் கடவுளுடைய டிஸ்பிளேவாக அவருடைய அந்த கிரியேஷன்ல அவர் கொடுத்ததான அந்த ஸ்டாண்டர்ட், அந்த யூனிக்னஸ், அந்த கிரியேட்டிவிட்டி அது நமக்குள்ள இருந்து வெளிப்பட போகுது. ஐ மீன் ஸோ அது உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட போகுது. ஸோ யூ ஆர் கோயிங் டு லைக் ஒரு யூனிக்கான ஒரு பர்சனா அது உங்களை வந்து எல்லாருக்கும் மத்தியில ஒரு டிஃபரன்ஷியேட்டா கொண்டுட்டு வரப்போகுது. ஈவன் இன் யோர் ஒர்க் பிளேஸ், உங்களோட நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிற இடத்துல அல்லது நீங்க ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிற இடத்துல, நீங்க வாழுகிற இடத்துல, பிசினஸ்ல, வாட் எவர் எந்த இடத்துல நீங்க இருந்துட்டு இருந்தாலும் அந்த இடத்துல
சடனா இமை பொழுதுல அந்த மாற்றம், அந்த மேனிஃபெஸ்டேஷன், ஹெவன் அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்க மேல வரும் பொழுது காட்ஸ் க்ளோரி உங்க மேல இருக்கிறத என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் பார்க்க முடியும். ஆமீன். அது டே பை டே இது கொஞ்சம் கொஞ்சமா நடக்க போறது கிடையாது, இமை பொழுதுலே அது நடக்க போகுது. ஆமீன். ஸோ அப்போ நீங்க கடவுளுடைய டிஸ்பிளேவாக இந்த பூமியில ஆண்டவர் உங்களை கொண்டுட்டு வந்த அந்த நோக்கம் நிறைவேற போகுது. ஆமீன். ஸோ அப்போ உங்களுடைய பகுதியில நீங்க இருந்துட்டு இருக்கிற அந்த ஊர்கள்ல, நீங்க இருக்கிற அந்த பட்டணம், நீங்க இருக்கிற இந்த தேசத்துல ஆண்டவர் உங்களை அந்த டிஸ்பிளேவா வைக்க போறாரு. சகல ராஜாக்களும் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் உங்களை பார்க்க போகிறாங்க. அப்போ உங்க மேல அந்த மகிமை உதிக்கும் பொழுது கடவுளுடைய டிஸ்பிளேவாக நீங்க அந்த இடத்துல இருக்கிறத எல்லாரும் பார்க்க போகிறாங்க. ஆமீன். ஒரு மற்றவங்க கிட்ட இல்லாத, மற்றவங்க எல்லாம் ஹெவன்ஸ் ஸ்டாண்டர்ட் கிடையாது, ஆனா நீங்க ஹெவனுடைய ஸ்டாண்டர்ட், கடவுளுடைய தரம் எப்படி இருக்கும், அவர் ஒரு ப்ராடக்டை பண்ணினா, ஒரு கிரியேஷன் பண்ணினா அது எந்த அளவுக்கு இருக்கும் நம்ம இயற்கைகளை பார்த்து, அந்த நேச்சுரலா இருக்கிற விஷயங்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா வருகிற நாட்கள்ல கடவுளுடைய படைப்புங்கிறது எப்படி இருக்கும், எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படிங்கிறத உங்களை பார்த்து எல்லா ஜனங்களும் அதை தெரிந்து கொள்ள போகிறாங்க. ஆமீன். ஸோ அப்போ உங்களை பார்த்து எல்லா ஜனங்களும் ஆண்டவருக்குள்ள வரப்போகிறாங்க. ஆமீன். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்போல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற பெஸ்ட் ப்ராடக்ட் அதை கொண்டு டிஸ்பிளேல வைப்பாங்க, எல்லாரும் பார்க்கறதுக்காக வைப்பாங்க. அதை பார்க்கும் பொழுது அவங்க ஜனங்கள் எல்லாம் அட்ராக்ட் ஆகி அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா என்கொயர் பண்ண வருவாங்க. அதையே வச்சு அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா அவங்களோட கம்பெனிக்கு எல்லாரையும் வர வச்சிருவாங்க. அப்புறம் அவங்க கம்பெனிக்கு போனவங்களை அவங்க என்ன செய்யறாங்க, மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணி அவங்களை எப்படியும் அவங்களோட கஸ்டமராகவே அவங்க மாத்திடுவாங்க. அது மாதிரிதான் ஆண்டவர் வர நாட்கள்ல உங்களுடைய பட்டணத்துல, உங்களுடைய தேசத்துல உங்களை கடவுளுடைய ஒரு டிஸ்பிளேவாக வச்சு உங்க மூலமாக உங்களை சுற்றி இருக்கிற, உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்கள், உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள், உங்களை அறியாத நபர்களும் உங்களை பார்க்க வச்சு அவங்களையும் பரலோகம் என்ன செய்ய போகுதுன்னா, பரலோகத்தின் பக்கமாக தேவனுடைய பக்கமாக அவர்களை ஈர்க்க போகுது. ஆமே. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் எல்லாம் உங்க மூலியமாக, த்ரூ யூ, உங்க வழியாக, உங்க மூலியமாக அவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரப்போகிறாங்க. ஆமே. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னா, தன்னுடைய மனவாட்டியாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் தன்னுடைய அந்த மேனிஃபெஸ்டேஷன், ஹெவன் ஸ்டாண்டர்ட் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பெர்ஃபெக்ஷன், அது எல்லாம் அவருடைய மகிமை, அது எல்லாத்தையும் போட்டு உங்களுக்குள்ள அவர் ஆரம்பத்துல வச்சிருந்தத அது எல்லாம் ரிவீல் பண்ணி, ஸோ உங்க மூலியமாக எல்லாரும் என்ன செய்ய போறாங்க, உள்ள வரப்போகிறாங்க. இப்படி ஆண்டவர் சொன்னாரு, நானே வாசலா இருக்கேன். அப்ப அவர் மூலியமா நம்ம பிதா கிட்ட போகிறோம். அது மாதிரி ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல ஒரு வாசலாக வச்சு, நீங்க வாழ்கிற பகுதியில, நீங்க வேலை செய்யற இடங்கள்ல, நீங்க வாழுகிற அந்த தேசத்துல ஆண்டவர் உங்களை ஒரு வாசலாக வச்சு, உங்களை ஒரு டிஸ்பிளேவாக வச்சு உங்க மூலியமாக எல்லாரையும் என்ன செய்ய போறாரு, அவர்கிட்ட கொண்டுட்டு வர போகிறார். ஆமே. ஸோ உங்களை கடவுள் இந்த நாட்கள்ல அவருடைய டிஸ்பிளேவாக பயன்படுத்த போகிறார். ஆமே. ஸோ கெட் ரெடி அண்ட் எக்ஸ்பெக்ட் லாட். அது எப்ப வேணாலும் என்ன பண்ணலாம், நடக்கலாம். எல்லாமே வசனம் அதான் சொல்லிட்டு, இமை பொழுதுலே அது என்ன செய்யும், நடந்து முடியும் சொல்லிட்டு. ஸோ அதுதான் அந்த ராப்சர். இமை பொழுதுலே உங்களுக்கு ஒரு ராப்சர் இந்த நாள்ல நடக்க போகுது. ஐ மீன், ஸோ அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மோமெண்ட். கண்ணை மூடி நம்ம முழிக்கிறதுக்குள்ள என்ன எல்லாமே மாறிடுச்சே அப்படின்னு சொல்லி ஜனங்கள் சொல்லும்படியாக, எல்லாமே ஏதோ வித்தியாசமா இவங்க கிட்ட இருக்குதே அப்படின்னு சொல்லும்படியாக ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மோமெண்ட்ல அது எல்லாமே நடக்க போகுது. ஆமே. ஸோ யூ ஆர் கோயிங் டு ஹியர் காட்ஸ் டிஸ்ப்ளே இன் யோர் சிட்டி, in your nation. God bless you.